வாரன் யுவர் கமெண்ட்ரி வேணும். பொச்சியில கமெண்ட்ரி போடுவானுங்க. கமெண்ட்ரி ஆக்கர் கூதியானுக்கு கமெண்ட்ரி வேற கேட்குது. அன்னைக்கு கொடுத்த கமெண்ட்ரிலாம் நான் வந்து ஜோக்கரடா நானு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. டேய் என்னைய பார்த்தா ஜோக்கரடா. ஓ 40 மணி இன்னமும் அதை மறக்க முடியல. 40 மணி நேரம் லைவ் ஸ்ட்ரீம். ஓ டிசிப்ளின் கொடுத்ததா? டிசிப்ளின் கொடுத்த வெற்றியா? என்ன ஒரு வெற்றி! டிசிப்ளின் எல்லாத்தையும் உடைக்கும்டா, உடைக்கும் கைஸ். வாடா வென், வாடா கேம், வாடா கேம். முடிஞ்சு அவ்வளோ. இனிமேல் தீவா நான் ப்ரோ மாலே. ஏய் ஜோக்கடா நானு. நான் வந்து கள்ள கௌரவம் இல்லாம யாரெல்லாம் நல்லா விளையாடுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் நல்லா ஒரு வாட்டி கூட இது பண்ணாம நல்லா எதுனாலும் சொல்லிடுறேன் நான். ஆனா நம்ம கூட இருக்கோம் அப்படி இருக்க மாட்டேன்டானே அப்படின்னு இருக்கும்போது எல்லா பொட்டையனுங்க ப்ரோ, எல்லா நடிப்பு கூதியாடுங்க. நடிப்பு எனக்கு தான் சொல்றேன்ல, அவ்வளோ வீடியோ, அவ்வளோ பேரு, அவ்வளோ இதாக அனுப்பிச்சிருக்கானுங்க. எனக்கு எவனை பார்த்தாலே எனக்கு ஒரு நல்லா இருக்கியான்னு கூட கேட்க எனக்கு இல்லை. வாடா புண்டா, விளாட்றா பொட்டை, போடுறா போட்டா, ஆடுறா லவடே, சூத்தியா பையா அப்படின்னு தான் உண்மையாலும் வருது. எவன் மேலேயுமே ஒரு பெரிய நம்பிக்கையே இல்லை, ஒரு ரெஸ்பெக்ட் இல்லை. அவன் எல்லா மேலேயும் போச்சு. சோக்கால் எவ்ரி சூத்தியா பையன் மேலேயும் போயிடுச்சு எனக்கு. அவ்வளோ வீடியோ இருக்கு இன்ஸ்டாகிராம்ல. ஒரு பக்கம் வந்து இந்த 2025 ரீகேப் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட் சொல்லுவேன். இன்னொருத்தன் ப்ரோ இந்த வீடியோ பாருங்க ப்ரோ, இவன் பொட்டையன் ப்ரோ, ஹேக்கர் பொட்டையன் ப்ரோ, இவன் ஹேக்கர் பொட்டையன் பாருங்க ப்ரோ, இது இல்லாம மாட்டிக்கிறான் பாருங்க ப்ரோ, அது இல்லாம கேட்டா ஹைட் பண்றான் ப்ரோ, சாட்ல பொட்டையன் காட்ட மாட்டேங்கிறான் ப்ரோ. அப்படி என்னென்ன பண்றாங்க நீங்க? ஒரு பக்கம் இது ஒரு பொருத்தன் அதுல ஒருத்தர் வீடியோ போட்டுக்க ப்ரோ, இந்த யூடியூப் காரு. நான் வந்து ஹேக் ஃபைன் பண்ணது வந்து ஃபுல் அப்ரிசியேஷன் எனக்கு. எப்படி ஃபைன் பண்ணிருக்காரு பாருங்க, எப்படி ஹேக் கண்டுபிடிக்கிறாரு பாருங்க மதன். ஓ நோ வாட் டேலண்ட். பாத்தீங்கன்னா அவர் பாக்குற பேட்டரி பர்சன்டேஜ் இல்ல, கிளியரா இருக்கு, அது இருக்கு. ஆனா கடைசியில எப்படியோ மாஸ்டர் மைண்ட் புடிச்சிட்டாரு. வேற மாதிரிங்கிறான் அவன். உமால ஒரு இந்தி யூடியூபர் 400K சப் இருக்கு அவனுக்கு. இன்னைக்குதான் பார்த்த கிசா அனுப்பிச்சுட்டான் வீடியோ இந்தியில. பார்த்தா அவெல்லாம் கண்டென்ட் எடுத்து போட்டுருக்கான் ப்ரோ. அப்படி வெறியா கதறிட்டானுங்க போல. நம்ம போட்ட கண்டுபிடிப்புல உமால எல்லாம் கதறிட்டானுங்க போல. வெறியா புதுசா இதே இறக்கிட்டோம் போல. கிரிட்டுன்னு ஸ்ட்ராட்டஜி இறக்கிட்டு ஊருக்குள்ள இனிமேல் எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம போட்ட ஸ்ட்ராட்டஜி தான் இனிமேல் செட் ஆகும். பாத்தீங்களா இல்ல அந்த வீடியோ? பாத்தீங்களான்னு தெரியல, கிசார அனுப்பிச்சுட்டான் எனக்கு சாயங்காலம். வெறியா இருந்துச்சு. டோன்ட் நோ த வேல்யூ ஆஃப் த பிடிஎஸ் கிளான் அண்ட் மதன். ஆமா பில்லியன் ப்ரோ, அப்படி இல்ல பில்லியன் ப்ரோ. அதாவது இது கஷ்டமா இருக்கும் பில்லியன் ப்ரோ. அது ட்ரைவர்ஸ்ல வந்து ஒருத்தன் வந்து குவாலிஃபை ஆகுதுன்றது குதிரை கொம்பு. அது நார்மலா இருக்கணும்லாம் ஆகவே முடியாது. அது எப்படியாவது வந்துடணும்னு பாக்குறான். ஆனா ஒரு குறுக்கல்ல வரவே முடியாது ப்ரோ. இங்க பாருங்க இந்த யூடியூப் மட்டும்லாம் பாருங்க உயிர் கொடுத்துட்டு இருக்கான். இவன்லாம் வந்து பொடுத்து எடுத்து போடலாம் தான். 3-4 வருஷமா தெரியும். ஆனா ஒரு மேட்ச் கூட கூட்டு போக முடியல இவன்லாம். அந்த மாதிரி ஆயிப்போச்சு. அதெல்லாம் நான் ஸ்பெஷலிஸ்ட். ஓகே தான், ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் ஓகே தான். வாங்க ஜோக்கர் ப்ரோ, சாப்பிட்டீங்களா? பிரியாணி சாப்பிட்டீங்களா? அதெல்லாம் ஓகே தான். ஆனா நாம வந்து ஒண்ணு பண்ணா வந்து வாடா இவன் நல்லா இருக்கட்டும் அவன் நல்லா இருக்கட்டும் நினைச்சு மிஷின் கூட்டு போய் விளாடலாம். கடைசியில பொட்டையனாவே இருக்கிறானேன்னு நினைக்கும் போது தான் சீ என்னடா இப்படி இருக்கீங்க அப்படின்னு. அதான் சொல்றல இதுல ப்ரோ, இதுல ஐயோ எனக்கு இதுல பிடிக்க, ஏதாவது உலக தற்கூரி உலக தற்கூரி கூதியான்ல சில பேர் இருக்காங்கல்ல, அதுல சில பேர் பரவாயில்ல ப்ரோ, ஹேக்கு தான் ஒரு மேட்டரா ப்ரோ, போடு ப்ரோ, நீ போடுத்தல, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்றான். டேய் லவ் டே என்னடா நடக்குதுங்க? அதான் நான் பேசாம கேப்சனை 700 ரூபா கொடுத்து ஹேக் வாங்கிட்டு உமால போட்டு உலக ப்ரோ பிளேயர் ஆக்கலான் இருக்கேன். உலக ப்ரோ பிளேயர் ஆக்கலாம் இருக்கேன் கேப்சனை. இனிமேல் கேப்சன் தான் இந்தியாவோட டாப் கிளச் பாஸரு. பேசியிருக்கேன், ஜிபே நம்பர் அனுப்புடா, 700 ரூபா அனுப்பிடுறேன், போட்டு மொத்தம் ஒருத்தின் அமுக்குடிப்பான்னு போட்டு கொளுத்திடு. பேனானா ப்ரோ நான் வந்து ஒரு என்ன சொல்றது, கார்கிலேயே படுத்துட்டு இருந்தேன் ப்ரோ. எனிமி வந்து சுட்டுட்டு
ஸ்பெக்டேட் பண்ணதுல வந்து கோவம் ஆயிட்டு எமோட் போட்டேன் ப்ரோ, அதுல கோவம் ஆயிட்டு அவன் என்ன பேன் பண்ணிட்டான் ப்ரோ, மற்றபடி நான் ஒன்றும் பண்ணல ப்ரோ அப்படின்னு ஒரு தாயத்தை போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது ப்ரோ. எல்லாமே எல்லா ஸ்டார்டையும் சொல்லி கொடுத்துருக்கேன் கேப்ஷனுக்கு. கேப்ஸா பேன் ஐடிக்கு அப்போஸ் பேன் ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது, உருட்டுறதுக்கு 1000 வழி இருக்கு. ஒரு நாலு காரணம் சொல்லி கொடுக்குறேன். ஒன்று, ஆய் போயிட்டு இருந்தேன், டப்புனு கீழே விழுந்தேன், அப்பன்னு பார்த்தா தண்ணிக்கு ஐபேடில் பட்டு கிருன்னு ஐ மாறி மாறிச்சு. அதை பார்த்துட்டு வந்து ஹேக்கர்னு சொல்லி பேன் பண்ணிட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது, சூச்சு போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஜிப்பு போடும்போது சூச்சி வந்து டிவைஸ் மேலே பட்டு கிருன்னு மூவ்மெண்ட் ஆச்சு, அதனால வந்து அதை பார்த்துட்டு இனிமே பேன் பண்ணிட்டான். மூணாவது நாள் சொல்ல மாட்டேன் கைஸ், அது ரொம்ப அது ஒரு ஸ்ட்ராட்டஜி, அது நான் இப்போ சொல்லக்கூடாது, இப்போ சொன்னால் அரசியல் பஸ்ல ஆகி போயிடும். ஸோ அதனால் அப்புறமேட்டு சொல்லுவேன் கைஸ். மூணாவது நாள் பேன் ஆனால் அந்த காரணத்தை நான் சொல்லி கொடுத்துருப்பேன், அவன் வந்து சொல்லுவான், அதை பார்த்துக்கலாம், அப்போ பார்த்துக்கலாம் அதை. ஓகேவா? என்ன நீ என்ன பண்ணாலும் அப்படிதான், வேற வழி கிடையாது, நீ என்ன பண்ணாலும் அப்படிதான் முடிச்சு. உருட்டுகள் பல விதம், அதில் ஒரு உருட்டு இந்த விதம் அப்படின்னு போயிட வேண்டியதான். அதாவது சகுனி கதை தெரியுமா உங்களுக்கு? சகுனி கதை தெரியுமா? சகுனி அவங்க அப்பா வந்து தனக்கு அநீதி அழைக்கப்பட்ட காரணத்தினால் அவரோட ஏதோ ஒரு எலும்பு, முதுகெலும்பா இல்ல கட்ட இது ஆள்காட்டி வரலான்னு தெரியல, ஏதோ ஒரு எலும்புல வந்து இந்த தாயகட்ட உருட்டிய நீ வச்சுக்க, நீ என்ன கேட்குறியோ அதான் விழுவும், உங்க அப்பா உனக்கு செய்யற ஒரே இதுதான், எப்படியாவது பழி வாங்கிரு, இவனுக்கு உயிரோடு 2 குடும்பம் உயிரோடு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுவாரு. அதுதான் சகுனி கையில இருக்கும் அந்த உருட்டு. அதை விட அதுதான் உலகத்திலே இது வரைக்கும் பெரிய உருட்டா இருந்துச்சு. ஒரு தாயம் அப்படின்னா விழுவும், ஒரு 3 அப்படின்னா விழுவும். அதை விட ஒரு பெரிய உருட்டு இவனு வச்சிருக்காருங்க. நீ ஏதாவது சொன்னீங்கன்னா ஃபேஸ்புக் நோட்டிபிகேஷன் அப்படின்வாங்க. ஏன்டா பேன் ஆன? அதான் ப்ரோ பேன் ஆயிட்டம் ப்ரோ அப்படின்னு. ஓகே, ஏன் ப்ரோ பேன் ஆன? குண்டு போட்டுட்டே இருந்தேன் ப்ரோ, பேன் ஆயிட்டேன், வெறும் குண்டா விழுந்துட்டே இருந்துச்சு, பேன் ஆகி போயிட்டேன். ஓகே ஓகே, நீ ஏன்டா பேன் ஆன? நானா ப்ரோ கார் சுத்திக்கிட்டே இருந்தேன், எனக்கு கார் கிடைச்சிக்கிட்டே இருந்துச்சு, பேன் ஆயிட்டேன் ப்ரோ. நீ ஏன்டா பேன் ஆன? அதான் M416 எடுத்தேன் ப்ரோ, மெட்டீரியல் இல்லை, ஒரு 200 மெட்டீரியலுக்காக சுத்தினேன், பேன் ஆயிட்டேன். நீ ஏன்டா பேன் ஆன? நானா ப்ரோ மலையில மேல இருந்து விளாண்டுட்டு இருந்தேன், நெட்வொர்க் அவ்வளோ கிடைக்கல, அதனால பேன் ஆயிட்டேன் ப்ரோ. என்னடா என்னன்னு சொல்றீங்க? கேட்டா வித்தியாசமா போட்டுறீங்க. சகுனியை விட கொடூரமான உருட்டு வச்சிருக்கீங்க. போடுறதெல்லாம் தாயம் தான், 3 கூட வேணாம், தாயம். இந்த ஒரு தாயம், இந்த ஒரு தாயம் வாங்கிக்க, இந்த ஒரு தாயம் வாங்க, இந்த ஒரு தாயம் வாங்கிக்க, எத்தனை தாயம் வாங்கி சாப்பிடே சந்தோஷமா அப்படின்னு போட்டுக்கிறானுங்க. அடப்பாடா, நீங்களும் உங்க தாயம் வச்சுக்கிட்டு இருக்கு. அதாவது இனிமேல் நான் வந்து ட்ரை அவுட்ஸோ இனிமேல் ஏதாவது நடத்தணும் அப்படின்னா கூப்பிட்டு வச்சு நானே போய் அவன் கூட உட்காந்துக்குவேன். தம்பி பக்கத்தில் உட்காந்து உட்காருவா, இப்போ மீட்டப் உனக்கும் எனக்கு மீட்டப் இனிமேல் குவாலிஃபை ஆகணாவா விளையாடு, இனிமேல் பக்கம் நீ அதே மாதிரி போடுற, நீ இப்போ நீ போடுற நான் அடிக்கிற பார்க்கணும் நான் அப்படின்னு இனிமேல் பக்கத்தில் போய் உட்காந்துக்க போறேன் நான். இல்லாட்டினா இதுக்காக யாராவது ஹையர் பண்ண போறாங்க, இதுக்காக யார் ஷேரன் ஹையர் பண்ணிடலான் இருக்கேன். ஷேரன் சம்பளம் கொடுத்து, ஷேரன் நீ தான் இனிமேல் பிடிஎஸோட போலீஸ், கமான் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர், ஐயோ இனிமேல் அவன் தான் போடலான் இருக்கேன். ஹிந்தி சேனல் நேம் சொல்லு பத்தி இல்லை ப்ரோ, ஒரு வீடியோ அது கூட 100K வீடியோஸ் போயிருக்கு ப்ரோ, வியூஸ் போயிருக்கு. யாரையும் எவனையும் நம்புறது எல்லாம் தாயக்காரங்க தான் ப்ரோ. ஃபேஸ்புக் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு ப்ரோ, அதனால தான் பேன் ஆகிட்டேன். இது வேறையா புதுசா? ஓகே நைஸ், ஓகே நைஸ் 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 நைஸ். அடுத்து இது ஒன்றா சூப்பர் ப்ரோ. அடுத்து அவன் ஐவரி நானி ஐவரி இருக்கானா? நானி ஐவரி ஹேக்கர் மதனா டோனி மேல நம்பிக்கை இல்லையா ப்ரோ? யாரு மேலேயும் நம்பிக்கை இல்லை, யாரு மேல. டோனி என்ன டோனி பெரிய டோனி ஸ்டார்க்கா? டோனிய யாரு மேலேயும் கிடையாது. மறுபடியும் 20 கிலோ அடிக்கணும், மறுபடியும் அவன் வந்து ஹேண்ட் கேம்ல வீடியோ விளாடணும், எல்லாமே இருக்குது. என்ன டோனினா? டோனி என்ன ஹேக்கா யூஸ் பண்ண மாட்டானா? சரி, எனக்கு ஷாரனுங்க
வாரிஸ் சாரன் சாரன் மேடி அல்மேடியா சாரன் காணும். சாரன் எங்க இருந்தாலும் மேடைக்கு வரும்னு சொல்லுங்க ப்ரோ. இங்க இருக்க முக்காவாசி ஸ்ட்ரீமர் ஹேக்கர் தான் போல ப்ரோ. அப்படி 19 அடிக்கூடாதுல, 19 அடிக்கூடாது. அது வந்து அப்படின்னு பார்த்தா நாங்களாம் 7 வருஷம் இருக்குமே தல. 7 இயர்ஸ் தூத்து எங்கெல்லாம் சொல்லாதீங்க ப்ரோ, எங்களுக்குலாம் கோவம் வரும். நாங்களாம் மூளை ஹேக்கர் ப்ரோ. கேம் டிசைன் பண்ணுவாங்க. ஊருக்குள்ள என்ன நடக்கும், இதான் நடக்க போகுது, அதான் நடக்கும், முன்னாடியே கணிப்பின் கடவுள் போடுவோம் ப்ரோ. ஹேக்லேயே நாங்களாம் வேற மாதிரி ஹேக் வச்சிருப்போம். நாங்களாம் கேமுக்கு முன்னாடி நடக்கிறது என்னன்னு சொல்லிடுவோம் நாங்கள். இப்படிலாம் இல்லை ப்ரோ. ராங் ரூட் எடுக்கிற போட்டால் ராங் ரூட் எடுக்கிறான், ராங் ரூட் எடுக்கிறவன் எப்படி செத்து போயிடுவான், அவ்வளோதான் முடிச்சு. நல்லா விளாட்றோமோ நல்லா விளையாடியோ அடுத்தது. நாம் இங்கே வந்து வேலை செய்யறதுக்கு 20 மணி நேரம் 30 மணி நேரம் ஸ்டீவை போட்டு பொழைச்சிட்டு போயிடணும். ஷாருனே, ட்ரையோட்ஸ்ல வந்து பாஸ் ஆகிறவங்க எல்லாத்தையும் நீ டைரக்டா போய் அவங்க கூடிய உட்காந்து ஹேக் இருக்கான்னு செக் பண்ணணும். இனிமேல் போறியா? ஊர் விட்டு ஊர் போகணும், ஏரோப்ளேன்ல ட்ரெயின்ல. நீங்க என்ன சொன்னாலும் ஓகே தானே. உன்னோட வந்து பிடிஎஸ் போலீஸா வந்து ப்ரோமோட் பண்றேன்டா அவனை. ஓகே தானே. போறியா? நீங்க எங்க போய் செக் பண்ணுனாலும் போவேன். ஓகே சரி, ஓகே. சரி வெயிட் பண்ணு, நான் வந்து என்னன்னு பார்த்துருவேன்.